ப்ரோ சைனா சைனா என்ன ப்ரோ இவ்வளவு பெருசா இருக்கு? ஹாய் பிசினஸ் மேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் டூயிங் குட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாம், எப்படி இருக்கீங்க? எஸ் காய்ஸ், ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு துபாய் பார்த்தீங்கன்னா ஒரு சில்லான விளாக்னே வந்து சொல்லலாம். அதாவது நிறைய பேர் துபாய் வர்றதுக்கு வந்து ஆசைப்படுவீங்க. துபாய் எப்படி இருக்குன்னு பார்க்க நினைப்பீங்க. துபாய் என்னென்ன இருக்கு, துபாய் ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கு, துபாய் ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க நினைப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டேரா சிட்டி சென்டர்ல வந்து இருக்கோங்க. ஆமா, இந்த ஏரியா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. எனி டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாவே இருக்கும். இந்த ஏரியால ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. அதாவது ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் மாஜித்தல் ஃபுத்தேமும் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ஏரியால என்னென்ன இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, துபாயில எவ்வளவு செலவாகும், ஒரு டீ வாங்கி சாப்பிட்றதுனா எவ்வளவு செலவு வரும், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுனா எவ்வளவு வரும், துபாய் பஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு, துபாய் மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது துபாயில ரோட் கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்துட்டு அவசரப்பட்டு கிராஸ் பண்ணக்கூடாதுங்க, ஓகேவா? ஏன்னா துபாயில நீங்க வந்து லைட்டு ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபைன் இருக்கும். இப்போ நான் இங்க போறேன், இந்த ரோட கிராஸ் பண்ண போறேன், அந்த ரெட் லைட் போட்டுருக்க பாருங்க, அது போட்டிருக்கும் போது நீங்க தயவு செஞ்சு கிராஸே பண்ணிடாதீங்க. அப்படி கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே மேலே இருக்கிற கேமரா கேப்சர் பண்ணிடும், உங்களுக்கு வந்து ஃபைன் வந்துடும். ஸோ எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா அது கிரீன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் நடக்கணுங்க. சப்போஸ் துபாய் புதுசா வரீங்கன்னா அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்த புதுசுல இங்க அப்படிதான் ஆர்வ கோலர்ல வந்து கிராஸ் பண்ணணும்னு நினைச்சு கிட்டத்தட்ட 600 தினம்ஸ் வந்து நான் ஃபைன் வாங்கினேன். கிரீன் சிக்னல் ஆயிடுச்சு. சரி, நம்ம ரோட கிராஸ் பண்ணிட்டே பேசலாம். பயங்கரமா இருக்கு ப்ரோ. இந்த ஊர்ல மட்டும்தான் வெயில் அடிக்குதோ அடிக்கலையோ, ஆனா வேர்த்துக்கிட்டே ஊத்தும். அது எதுன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. பயங்கரமான ஹியூமிடிட்டி. ரோட கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ நண்பர்களே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேரா சிட்டி சென்டரோட பஸ் ஸ்டேஷன். இப்படிதான் இருக்கும் பஸ் ஸ்டேஷன், நல்லா பாத்துக்கோங்க. அதாவது நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த பஸ் ஸ்டேஷன் வந்து ஹைலி மாடிஃபைடு, பயங்கரமான ஒரு நீட்டான கிளீனான பஸ் ஸ்டேஷன். நீங்க அவைலபிளா எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி டிராவல் பண்றதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் பாத்தீங்கன்னா நம்ம டேரா சிட்டி சென்டர் பஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். நம்ம பஸ்ல போல, பட் இருந்தாலும் நான் பஸ் ஸ்டேஷன்ல எப்படி டிராவல் பண்றது, புதுசா வந்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன். ஃபுல்லா இருக்கு. ஓகே சாம்ப்ரோ, இப்போ வந்து துபாய் புதுசா வராங்கல்ல, அவங்க வந்து இப்போ வந்து பஸ்ல போறதுக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் போறதுக்கு பயப்படுவாங்க. கண்டிப்பா. சோ அவங்க எப்படி ஈஸியா போறது? ஜென்ரலா பாத்தீங்கன்னா புதுசா வரவங்க எதுவும் பயப்பட வேண்டாம். என்னன்னா மெயினா ஜென்ரலா நியூவா வரும்போது நம்ம ஆர்டிஏ கவர்மெண்ட், துபாயோட ஆர்டிஏ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி என்ஓஎல் கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. இதுதான் என்ஓஎல் கார்டு. என்ஓஎல் கார்டுல இது மூலமா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மினிமம் ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா 10 dirhamsல இருந்து மேக்ஸிமம் 300-400 வரைக்கும் பேக்கேஜ் இருக்கு. இந்த என்ஓஎல் கார்டு மூலமா எதுலாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். என்னென்ன டிரான்ஸ்போர்ட்னா நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீட் மெட்ரோ, அதுக்கப்புறம் பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபிள் தான், அக்சஸபிள் அண்ட் வெரி குயிக்காவும் போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கார்டு நான் எங்க ப்ரோ வாங்குறது? புதுசா வரவங்க எங்க போய் வாங்கணும்? புதுசா வரவங்க நம்ம மெட்ரோ கீழ ஆர்டிஏ ஆபீஸ் பக்கத்துல நியூ கார்ட்ஸ் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்களோட கேட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா மெட்ரோ ஸ்டேஷன்ல மட்டும் தான் இந்த கார்டு வாங்க முடியும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ வந்தாச்சு நம்ம சைனா மார்ட்டுக்கு வந்துக்கோங்க. சைனா மார்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களோட ஈட்டபிள்ஸ், அவங்க சாப்பிட்ற விதம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஸோ நம்ம ஊர்ல வந்து தேங்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்படி இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்கடா தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஐட்டமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பேக்கடா தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கலர்ஃபுல் மிக்ஸ் கேண்டின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து கேண்டி செரி டொமேட்டோ இப்பெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி ஐட்டம் இருக்கிறது எனக்குலாம் வந்து தெரியவே தெரியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது என்னடா மாங்கோ வாடாது, தாய்லாந்து மேங்கோ. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசா மாதிரி பேக்கடு பண்ணி இருக்கு. இப்படி நான் ஒரு மேங்கோ வந்து இந்த மாதிரி, ஆஹா, இதெல்லாம் மீனே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. இந்த மாதிரிலாம் மீன் இருக்கிறது எனக்கு தெரியாது. லைவா வந்து மீன் போட்டு விற்கிறாங்க சைனா மார்க்கெட்ல. சைனா லைவ் வாட்டர் ஈல் ஃபிஷ் மீன் பாத்தீங்கன்னா அப்படியே லைவாவே இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா யூஏஇ வந்து லைவ் ஃபிஷ் சி பாஸ்ன்னு போட்டுருக்காங்க. மீன்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா லைவாவே இருக்கு அப்படியே. ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இருக்கிறதே தெரியாது ப்ரோ. சைனா லைவ் கார்ப், இது வந்து சைனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லைவ் கார்ப் ஃபிஷ் அப்படி எல்லாம் உயிரோட இருக்கா ப்ரோ? இது அப்படியே வாங்கி வெட்டி சாப்பிடுறதா? நண்டலா இருக்கா? இந்த பாப்போம் ப்ரோ. ஆனா சைனா மார்க்கெட்ல இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? லாப்ஸ்டரா? அது என்ன பயங்கரமா இருக்கு, உயிரோட இருக்கா?
இதெல்லாம் பாத்தீங்கன்னா நண்டுங்க, எவ்வளவு பெரிய நண்டு. நண்டு எல்லாம் வச்சிருக்காங்க. என்னென்னமோ இந்த மாதிரி சைனா மார்க்கெட்ல மட்டும்தான் இருக்கும் போல. இது பாருங்க, ஒன்னொன்னுக்கு மேல ஒன்னொன்னு படுத்துருக்கு அப்படியே. இது வந்து சிப்பு போலங்க. இது லைவ் வைல்ட் கிளாம் சைஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைங்க ப்ரோ. சைனா சைனா என்ன ப்ரோ இவ்வளவு பெருசா இருக்கு ப்ரோ? உயிரோட இருக்காது. அப்பா, இவ்வளவு பெரிய நண்டுலாம் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. இது என்னது? இது என்னது ப்ரோ? ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷா? அப்படின்னா பாம்பு தலை உள்ள மீன். ஆமா கைஸ், இந்த சின்ன ஒரு சில் லாக். அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான மார்க்கெட்டு கூட்டு போறேன். ஏதோ விளாக் எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப், பிசினஸ், விசா இதே போட்டுட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் மாற்றமா கொஞ்சம் ஃபன்னா, உண்மையான ஃபன்னெல்லாம் காமிச்சா யூடியூப்ல சென்சர் பண்ண முடியாது துபாய் வாழ்க்கையில. ஸோ எஸ் கைஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஓகேவாச்சும் ஒன்று இருந்துச்சுல, அதுக்காண்டி லைக் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். கலாஸ், பாய், டேக் கேர்.